அப்பாவுக்கு வந்து சம்பளம்லாம் இல்லை, அவங்க தம்பிக்காக அப்பா வந்து செய்கிறாரு. தம்பிக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. லைக் சொல்லு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். முதல்லலாம் அந்த சேரை காலால் தானே குழப்புவாங்க. தான் குழப்பம். இப்போ வண்டியில் குழப்புது. எல்லாம் கஞ்சிட்டு காலம் எல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. வச்சு அப்புறம் 25 ரூபா நாங்கள் கல்யாணி போச்சு. அப்பா கல்லு அறுத்தான்றார். எனக்கே தெரியல, நான் குழந்தையா இருந்தேனா. பெரியவன் 6 மாதம் 10 வந்து வச்சு குழந்தை அண்ணன் அப்போதான் கல்வி அறுத்துதான். அப்போ அண்ணனை வந்து பத்மா சித்தி வச்சுருந்தது. ஆமாம். சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். அப்பாவை காணோம். அப்பா எங்கே நவீன? இங்கே தான் இருப்பாரா? இவ்வளோ பெரிய இடத்துல எங்கே தேர்றதுன்னு தெரியலையே. சரி, ஓகே. இன்றைக்கும் வந்து அப்பா இருக்கிற இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதாவது அப்பாவுடைய தம்பி சோலைக்கு. இங்கே தான் வந்து சாயந்தராச்சுன்னா வருவார்ல, இங்கே தான் வந்திருக்கிறேன். யாரையும் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல. தம்பி வந்து டிராக்டர் ஓட்டிக்கின்னு இருக்கான். அதாவது அவன் தான் வந்து ஓனர் இந்த சோலைக்கு. காட்டலாம் மாட்டேன், பயப்படாத. அம்மாலாம் எங்கடா? எங்கே மரளி கொல்லி? அப்போ அங்கே அப்பா அங்கே இருப்பாரா? பெரிய மரம் இல்லையா? ஐயோ அப்பா பார்த்துட்டேன். சரி, விலாகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூளையில், அதாவது கல் சூளையில் என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் வேலை செய்கிறா, எப்படி வேலை செய்கிறா, அதுதான் பார்க்க போகிறோம். அப்பா வந்து இங்கே ஆடு மாடெலாம் கட்டுவார், பால் கறப்பார், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்பா காணாமல் எங்கே போயிருக்காருன்னு தெரியலையே. இந்த மாதிரி இடத்துல நான் அப்பா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். அப்புறம் பேர் சொன்னால் நீங்கள் பேர்லாம் சொல்லி கூப்பிடியா அப்படின்ட்டு கேட்பீங்க. அப்புறம் அப்பான்னாக்கா தெரியாது, எல்லோரும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அதனால் என்னோடய அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவேன். பேர் சொல்லி கூப்பிட்டா நீங்கள் வந்து அப்பா பேர்லாம் சொல்லி கூப்பிட்றியா அப்படின்ட்டு என்னை கேட்பீங்க. எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியலையே, பயமாக இருக்குது. இந்த பாருங்க, இது வந்து கல் சோலை. இது ஃபுல்லாகவே கல் சோலை தான். இதில் ஒரு ஏரியா தான் வந்து சித்தப்பாவுடைய சோலை. சூப்பராக அடுக்கி வச்சு கொளுத்திருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் கொளுத்திருக்காங்க, இன்னும் பிரிச்சுருக்காங்க. இன்னும் யாரும் போனியே பண்ணலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கல்ல இருக்கும் உங்கள் வீடு. அதெல்லாம் அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே இருக்கார் அப்பா. அப்பா, உன்னை எங்கே பார்த்தாலும் தேடுறேன். சும்மா பார்த்து பிள்ளை அறுத்துட்டியா? சரி, உருட்டி விடு. நான் அங்கே போய் வரேன்பா. நவீன்கிட்ட கேட்டான். நவீன் உன் தம்பி பையன்கிட்ட கேட்டான். அவன் தம்பி பையன்கிட்ட கேட்டான். அவன் தான் கேட்டான். அப்படி எங்கே மரவள்ளி தோப்பில் தான் இருப்பேன். மரவள்ளியே மருந்து அடி சொல்லிட்டா அவங்க யாரையும் செதுக்கிட்டான். நான் கிளீன் பண்ண மண் கொத்துவாங்கல்ல, அது பில்லிலாம் வேஸ்ட் ஆகும். அதனால் இத்தாரி சொல்லிக்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்கு இப்படியா இருப்பேன். அது நாளைக்கு கூட பார்த்து இடைவா. சரிப்பா, உருட்டுப்பா. அந்த மேட்டிலேருந்து பில்லு கட்டை உருட்டி தள்ள போகிறார் அப்பா. போடு. வா உடுப்பா. நீ பார்த்து வா. அப்படியே வா. நாங்கள் லாஸ்ட்டெல்லாம் போயிட்டு தேடிட்டு வரேன். அப்பா காணாமேன்ட்டு. அப்பான்னு கூட்டாலும் அவர் காதும் கேட்காது. அப்பா கிட்ட வந்து பேசினா தான் காது கேட்கும். எல்லாருக்குமே காதில் வந்தாலும் அவரு காதில் விழாது. காலையில் வந்து என் கூட புளியம்பழம் பொறுக்கிட்டு மதியம் உட்காந்து வீட்டில் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து புளியை உரித்தோம். புளியை உரிச்சிட்டு அப்பா ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு படுத்தார். படுத்துட்டு
மறுபடியும் சட்டெல்லாம் போட்டுட்டு தம்பி வீட்டு சோலைக்கு வந்துட்டார். வந்து பில்லெல்லாம் அறுத்தார். பில்லுலாம் அறுத்துட்டியாப்பா? பில்லு அறுத்துட்டான். சின்னம்மா மருந்து கொல்லி அடிக்குதா, பில்லு இருக்குது செத்துது. மருந்து அடிக்கும் பூரா கொண்டை பூச்சி அடிக்குது மரவழிக்கு. மருந்து அடிக்க சொன்னேன். எப்போ அடி போனோம், நாம் என்ன பண்ண போகிறோம்? சரி, மாடுலாம் பிடிச்சி கட்டணுமா, லேட் ஆகுமா? அப்போதான் ஓட்டு நல்லா கட்டி வந்தேன் மேயத்துக்கா. முளை வச்சு அவன் கட்டிக்கிறான். அவன் 6 மணிக்கா 5 மணிக்கா தண்ணி காட்டி நான் தண்ணி கட்டி ஓட்டு கட்டிட்டான். சரி, அடுத்து என்ன பண்ண போகிற சொல்லுவா. இப்போ மாட்டுக்கு வச்சு இது இல்லை, என்ன இல்லை, இல்லை. இந்த வேலையெல்லாம் நான் காமிக்கணும்னு தான் வந்தேன். இந்த வேலை செய்யுங்க. இப்போ கேமராமேன் தெரியுது. தண்ணி சில்லுன்னு அப்படியே கூலிங்க இல்லை. நிற்கலாமா? இல்லை நான் உடம்புல அதில் பாயணும். இவ்வளோ தண்ணியில் குளிக்க போறியா நீ? என்ன கேட்டு போறியா? மாதிரி தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. வேஸ்ட் இல்லை, இப்போ சேர் அடிக்கணும். சேராக்கணுமா? ஆமாம், சேர் வந்து கட்டு இது வருவான். தம்பி மாமா வருவான், வண்டி வச்சு இதை ஓட்டி இது பண்ணணும். அப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறாங்க? சமமாக கட்டில் போட்டு நடுவில் கல் கட்டிலாம் இருக்கக்கூடாதா? பக்கம் போட்டு வேறு தண்ணி அடிச்சு மணல் வச்சு மோது பழம் இல்லாத ஏமா வேலை. நான் 25 ரூபாய்க்கு இருக்குள்ள கல். அம்மா நானும் 25 ரூபாய்க்கு வச்சேன். நீங்கள் கல் அறுத்தீங்களா? அம்மா நான் 25 ரூபாய் ஜானிக்கு தாங்கல, 25 ரூபா. இப்போ தான் வந்து பைப்பு ஜேஜிபி கட்டு வச்சு அடித்தா நாங்களே குத்தி நாங்களே பேச்சு நாங்களே கோசி 1500 கல் எடுத்தான். 25 ரூபா. மழை பிடிச்சி போல கட்டு வச்சுங்க, கட்டு பிடிச்சிட அது எடுத்துதான் சைக்கிள் வியாபாரம். அதோட சரி 25 ரூபா கட்ட சொல்லி போட்டோம். அதோட கொல்லி குளிச்சா கட்டை வச்சுட்டா அதோட வியாபாரத்துக்கிழமை. இது இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறாங்கன்னா, கல் வந்து களத்தில் அடுக்கும்போது கள்ளி கட்டிலாம் இருக்கக்கூடாது, அதனால தான் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகலாமா? இன்னும் வேலை இருக்குதா? நீப்போ அறிவு பார்த்துட்டா வரணும் போவா. அவங்க ஊட்டம்மா அதுவும் அதுக்கும் உடம்பு சரியில்லை பிடிச்சா. கோரிமட்டு தொண்டை இது வந்து இது மாதிரி இருந்து கல் இல்லைன்னுமா. கோரிமட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தால் நீ 2 நாளாக வந்து பாவம். அது இந்த சுத்தம் பண்ண சாமி ரத்தம் சுத்தம் கல்யாணத்தை ஆட்டுக்கு போகிறேன். எனக்கு அப்பாக்கா ஏண்டா நீ தூரமாக இருக்கிற. புது வண்டி என்ன சேரு சகதியமாக இருக்குது? அதுக்காக வாங்கிட்டு சேராக்கிறதுக்கு வாங்கணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 4 பேர் கட்டிச்சா. என் தம்பி எடுத்து வச்சா கட்டி போடாம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பைப்பால் தண்ணி அடித்தோம்ல, அந்த சேரை குழப்புறதுக்காகவே அந்த புதுசாக டிராக்டர் வாங்கியிருக்காங்க. அந்த சேத்து அந்த மண் மேலே தான் சேரை குழப்புது டிராக்டர். அப்பா, முதல்லலாம் அந்த சேரை காலால் தானே குழப்புவாங்க. இப்போ வண்டியில் குழப்புது. எல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. நானே பார்த்துக்கிறேன், காலால் தான் சேரை குழப்புவாங்க. குத்தி பாய்ச்சி கட்டி தண்ணி ஊற வச்சு மெரிச்சு குழப்பி காலை குழப்பி 2 நாள் புளிக்கணும். வச்சு அப்புறம் 25 ரூபா நாங்கள் கல்யாணி போச்சு. அப்பா கல் அறுத்தன்றார். எனக்கே தெரியல, நான் குழந்தையா இருந்தேனா. பெரியவன் 6 மாதம் 10 வந்து வச்சு குழந்தை அண்ணன் அப்போதான் கல்வி இருக்கிறான். அப்போ அண்ணனை வந்து பத்மா சித்தி வச்சுருந்தது. ஆமாம், சரி. நானே பார்த்துக்கிறேன், வந்து சேத்தெல்லாம் வந்து காலால் தான் மெரிப்பாங்க. இப்போ டிராக்டர் ஓட்டுறது, சேரு அப்படியே நல்லா நைஸ் ஆகி போகுது. ஓ, ஏரோப்ளேன் போகுது. வேலை செய்கிறாங்க. செய்யுங்க வேலை செய்யுங்க.
உங்கள் கால்லலாம் சேராக இருக்குது, உங்கள் காலில் சேராக இருக்குது. அங்கே வண்டி குழப்பிச்சியா? வண்டி தான் குழப்பிச்சியா? ஆ, இதை எடுத்து மடிச்சு போட்டோம்ல. ஓ மடிச்சு, ஆமாம் மம்டியால் மடிச்சு போடணுமா? சரி சரி. வேறு ஒன்றும் கிடையாது, மடிச்சு தான் போட்டோம். நைட்டு செய்வீங்களா வேலை? ஆமாம், இப்போலேருந்து ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் செய்வீங்க? இப்போ இல்லை, நைட்டு 11 மணிக்கு 11 மணிலேருந்து 11 மணிலேருந்து தான் செய்வீங்களா வேலையை? நைட்டில் தான் செய்வீங்க, ஏன்னா பகல் அவ்வளோ வெயிலாக இருக்கும். நைட்டில் பகலில் செய்தோம்னா சேர் உணர்ந்துடும், கல்லி உடையும். நைட்டில் செய்யணும்னா காலையில் வேலை இருக்காது. காலைலலாம் ரெஸ்ட் எடுப்பீங்களா? ஆமாம். சரி சரி. இவர் சும்மா சுற்றி தான் வருவார் போல. அவர் சும்மா சுற்றி வந்துட்டு நான் வேலை செஞ்சேன் கேட்டு பாரு, நீ சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 4 கட்டு புள்ளி எடுத்துருவாரு. 4 கட்டு பில்லு இருப்பார். மாட்டுக்கு தீனி வச்சு, மாட்டை கட்டிட்டு, மேய்க்கிட்டு, தவிடு கட்டிட்டு. ரொம்ப மற்றவங்களா இருந்தால் நான் போக மாட்டேன். ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டில் இவ்வளோ வேலை செய்ய மாட்டார் அவர். அவங்க தம்பிக்காகத்தான் செய்கிறாரு. ஒரு ஆள் ஒண்டிக்காரங்க விட்டு போகிறான். ஆமாம், அவங்க தம்பி மேலே தான் அவருக்கு பாசம். சின்னவன் நல்லா படிச்சுவான். 30,000 சமைச்சு போகிறது பேமன். 30,000 போக மாட்டேன்னு என்னை திட்டுறாரு. 30,000 சம்பளம் மாதத்துக்கு தான். கையெழுத்து போகிற வருஷம் 7 வருஷம், வேறு ஒன்றும் கிடையாது. 30,000 கன் மாதிரி வாங்கக்கூடாது. உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு 20,000 30,000, மாதத்தில் 60,000 வாங்கலாம். வேணான்றாங்க அந்த வேலையே நம்மளுக்கு வேணாம். நம்ம கை வளர்ப்பு இருக்குதா, நம்ம கை வளர்ப்பு கொண்டு நம்ம சம்பாதிச்சு முன்னேறி விடுவோம். சின்னம்மா ஒரு ஆளுக்கு என்னப்பா எங்கே தான் போகிறோம் நம்ம இப்போ சொல்லு. சின்னம்மா அங்கே களை கொடுத்துது. சுரக்காய் செடி போட்டியா? அப்பா இங்கே சுரக்காய் செடிலாம் போட்டாராம். அது போடும்போது என்கிட்ட காட்ட வேண்டியது என்ன, வந்து காட்டியிருப்பேன் சுரக்காய் செடி போட்டதெல்லாம். போடுறேன் வருஷம் பேர் அவங்க இன்னும் அவங்க வரல. பூரா கீழே கொட்டிக்கிச்சு, உடச்சிதான். அதில் முளைஞ்சிதா மம்டி எடுத்து போய் நோண்டி அங்கே நம்ம வீட்டை 3 லட்சம் எடுத்துக்கிறோம். ஆமாம், அது இந்த பொழுதுக்கு அதோட இருக்காது. நான் சட்டுன்னு 1/2 மணி நேரத்தில் எடுத்துக்குவோம். பிள்ளை இருக்கிறதுக்கு இவருக்கும் இவங்க தம்பி பொண்டாட்டிக்கும் போட்டி. நான் நிறைய தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இருப்பாங்க பார்ப்போம். இப்போ முட்டை போகுதா? இது முட்டாதா? ஆளைத்தான் அது தென்னை மரம்ல அங்கே ரோடு கட்டுவோம். அங்கே ஓட்டு கட்டுவோம். இங்கே யாரையா இல்லை மாட்டு பிடுங்குறா சரிவா வாயில் எங்கே கிடக்குன்னா கொண்டை பூசி வைக்கிது போய் இதுக்கு செடியில் ஓட்டி வச்சு போகிறேன். இடையாம்மா அவங்க மரவள்ளி தோப்பு, நீ என்ன அதிகாரப்படுறா? ஆமாம், அவங்கள்ட்ட போய் கை வச்சு வந்து ஏற்றி வந்து டன்னில் போட்டோங்க. நீயே போட்டா? ஆமாம், போய் டன்னில் வச்சாங்க. இப்போ அடி வாங்கன்னு வச்சுக்கா அந்த சூளை குடிச்சிட்டு. அந்த சூளை வந்து மழையில் அடிபட்டு எதுவும் 50,000 கல் இருக்கும் பொழுது, அதிகமாகவே இருக்கும். லட்சக்கல். ஐயோப்பா, மழையில் அப்படியே சூளை கொளுத்தி அந்த மழை தண்ணி உள்ளே இறங்கி ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. 1 லட்சம் கல் இருக்குமா? 1 லட்சம் கல் 70 கல் அடுக்கி போட பார்த்து பிடிச்சி மேலே 1 லட்சம் கல். அப்போ வந்து 7 லட்சம் ரூபாய் ஆகுது. 1.25. ஏன்னா இப்போ வந்து கல் விலை 7 ரூபாய். சூளைக்கு கல் அடுக்கி சேரி பூசி கொத்தி விட்டா 1.25 லட்சம் கான்ட்ராக்ட். கல் அடுக்கி சேரி பூசி கொத்தி விட்டானா 1.25 லட்சம். அதில் கொஞ்சம் கல் இருக்கு. நிறைய கல் இருக்கும். இந்த சூளை தானே இவ்வளோ பெரிய சூளை அங்கே அடி வாங்கிட்டு இதே நின்று போச்சியா? அது மட்டும் உக்காந்து மழை பெஞ்சா இந்த சூளை வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து ஃபேமிலியாக வந்துடுவாங்க. வந்து சாப்பாடெலாம் செய்கிறாங்க. பாருங்க சாப்பாடெலாம் செய்கிறாங்க. ஓ வேலைலாம் முடிஞ்சிட்டா? மாட்டுக்கு என்ன தவிடு தண்ணி காட்டணும். என் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ யார் வேலை முடியும்? கட்டிட்டு வந்து மாட்டாட்டம் கட்டிட்டு தவிடு கட்டிட்டு மறுபடியும் ஓட்டு கட்டினா எப்போ ஓட்டு.
சரி போகலாமா, வீட்டுக்கு போகலாமா? எப்போ வீட்டுக்கு நான் போகணும். சைக்கிள் எத்தான்டா? சைக்கிள் என் சைக்கிள் மாமாத்துக்கு தான் கிடக்கும், யாரும் விட மாட்டாங்க. ஒரு நாள் மணி 8 ஆகிடுச்சு, ஏன்னா சைக்கிள் எடுத்துன்னு போகாது. நான் எடுத்துன்னு வீட்டில் விட்டு வரேன். சைக்கிள் விட்டு இங்கே பூட்டி விட்டுருவோம். வெடிகாலம் டீ குடிச்சிட்டு வந்து சைக்கிள் எடுத்துன்னு இடங்குல கட்டணும். இந்த சூழல் கொளுத்தணும், அது கொளுத்தணும். நேரம் இது இப்போ நஷ்டம் வச்சுக்க இந்த ஒரு சூழலை குடிச்சிட்ருக்கோம். அப்பா வந்து சீக்கிரமாக வந்துட்டார், நான் லேட்டாக தான் வந்தேன். அப்பா நான் வரும்போது பில்லை அறுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன், பில்லை அறுத்து அந்த பழத்தில் உருட்டி போட்டாரா. அதுக்கப்புறம் வந்து அவர் என்னை சுற்றி தான் காட்டுறாரு. அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க களத்தில், களத்தில் யார் யார் வேலை செஞ்சாங்க அதெல்லாம் காமிச்சேன். இன்னும் நல்லா டீப்பாக காமிக்கணுன்னா வந்து நைட்டில் தான் அவங்க வேலை செய்வாங்க. ஸோ நைட்டில் எப்போயாவது வந்து காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து நான் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. அப்பாவும் நானும் வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அவங்க தம்பி சூழலில் வேலை செய்கிறார். அப்பாவுக்கு வந்து சம்பளம்லாம் இல்லை, அவங்க தம்பிக்காக அப்பா வந்து செய்கிறாரு. தம்பிக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பாவோடைய சொந்த சித்தி பிள்ளை தான், அதனால் வந்து அப்பா டெய்லி வந்துடுவார் காலையில். அவங்க சின்ன. ஆமாம். அப்புறம் அப்பா வந்து போகிறதுனால ஏதாவது செலவுக்கெலாம் காசு கொடுப்பாரு அவங்க தம்பி. ஆமாம். சரி வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமாம். லைக் பண்ணுங்க, சொல்லு லைக் சொல்லு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிடுங்க. பாய் பாய்.